ரோகிணி வந்து பார்வதி கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி வீட்டோட குடும்பத்தோட பெரிய மருமகனா, அதனால் என்னால் வந்து இது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது வீட்டில் நடக்கிற விஷயங்கள் எல்லாம். அதனால் நான் முடிவு பண்ணியிருக்கேன் ஆண்டி, இந்த 2 லட்ச ரூபாவை நான் கொடுக்குறேன், இங்கே கிடச்சிச்சின்னு சொல்லிட்டு கொடுங்க. என்னம்மா நீ இதுக்காக 2 லட்ச ரூபா எதுக்குமா அப்படின்னோடனே, எல்லாரோட நிம்மதி தான் ஆண்டி எனக்கு முக்கியம், வேறு எதுவுமே முக்கியம் இல்லை, காசு படம்லாம் எனக்கு முக்கியம் இல்லை ஆண்டி. இந்த படம்லாம் எனக்கு ஒரு விஷயம் ஆண்டி, அப்பா வந்து பெரிய ஆள் உங்களுக்கே தெரியாதா, அதனால் பணம் ஒரு மேட்ரு இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் வீட்டு நிம்மதி தான் முக்கியம். உன்ன மாதிரி மருமக கடைக்கு கொடுத்து வச்சுருக்கணும், நான் பார்த்த மருமகள் இல்லை, அதான் நீ இப்படி இருக்க. விஜயாவுக்கு உன்னோட அருமை நல்லா தெரியுமா, இந்த மாதிரி ஒரு மருமக விஜயாவுக்கு கிடைச்சதுக்கு அவர் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து பாராட்டுறாங்க. சரிங்க ஆண்டி, இந்த காசு எப்படியோ கொடுத்து நான் கொடுத்துட்றேம்மா, வீட்டில் தான் கிடச்சிச்சின்னு கொடுத்துட்றேன், உங்கள் வீட்டு பிரச்சனையை நான் தீர்த்துறேன் அப்படின்னோடனே, ரொம்ப நன்றி ஆண்டி, இந்த விஷயத்தை எப்படியும் அத்தைக்கிட்ட சொல்லிடாதீங்க ஆண்டி, ஆண்டிக்கிட்ட தெரிஞ்சிச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படின்னோடனே, சரி நான் பார்த்துக்கிறேன், நான் சொல்ல மாட்டேன், நீ நல்லதுக்காக செய்கிறேன், நான் ஏன் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இங்கே சந்தோஷமாக வந்து கிளம்புறாங்க ரோகிணிக்கு வீட்டுக்கு வராங்க. ஆண்டி ஆண்டின்னு குரல் கொடுக்குறாங்க. விஜயா வராங்க. விஜயா கிட்ட வந்து 3 லட்ச ரூபா பணத்தை கொடுக்குறாங்க. இந்தாங்க ஆண்டி, இந்த பணத்தை வந்து அவங்கக்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு எல்லாரையும் கூப்பிட்டு வைக்கிறாங்க. விஜயா, யாருக்கும் கடனாளியாக இருக்கணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது, என் மருமக எப்படிப்பட்டவனு எல்லாருக்கும் தெரியும்ல, அவள் கோட்டீஸ்வரி, அவளுக்கெல்லாம் இந்த காசெல்லாம் தூசி மாதிரி பாரு, ஒரே நிமிஷத்தில் 3 லட்ச ரூபா கொடுத்துட்டா அப்படின்னு ரோகிணி பார்க்குறாங்க. என்ன இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, இந்த காசை எடுத்துக்கோங்க முதல்ல அப்படின்னோடனே முத்து தயங்குறாரு, வேணான்னு சொல்கிறாரு. எதுக்குப்பா வேணான்னு சொல்கிற, உன் காசு தானே எடுத்துக்கடா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்லணும். முத்து அந்த காசை எடுத்துக்கிறாரு. அடுத்து வந்து ஃபோன் வருது விஜயாவுக்கு, இந்த மாதிரி காசு கிடச்சிடுச்சின்னு சொல்லிட்டு, காசு இங்கே தான் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு, அப்போது இந்த காசு திருடும் போல் காணாவும் போல் எதுவுமே நடக்கலை, ஆனால் வேணும்னே வந்து என் பொண்டாட்டி மேலே பழிய போட்டிருக்காங்கப்பா அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம், நீ மீனா மேலே பழிய போட்டது ரொம்ப பெரிய தப்பு, நீ செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிச்சு ஆகணும் அப்படின்றாரு. அதை கேட்டு விஜயா வந்து பெரிய பழியே போட்டாங்க, இவன் பெரிய ஆள் அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. அதெல்லாம் தெரியாது, நீ தப்பு செஞ்சுருக்க, மீனாக்கு நான் இருக்கேன், அவங்க அப்பா வேணா அந்த உலகத்தை விட்டு போயிருக்கலாம், ஆனால் நான் இருக்கேன், மீனாக்கு அப்பாவா மாமனாரா நான் இருக்கேன் அப்படின்னு நான் தட்டி கேட்பேன் அப்படின்னோடனே, மீனா அப்படியே வந்து காலில் விழுந்து கதறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பரவாயில்லம்மா, நான் இருக்கேம்மா உனக்கு, நீ ஏமா கவலைப்படுற அப்படின்னோடனே, இங்கே பார் விஜயா, நீ ரொம்ப மீனாவை நோக்கடிச்சிட, அதுக்கு எல்லாத்துக்குமே நீ வந்து மீனா கிட்டே இந்த மாதிரி கேவலமாக நடந்துக்கிறதுக்கு நீ மன்னிப்பு கேட்கலனாலும் பரவாயில்ல, ஆனால் வருத்தமாக தெரிவிக்கிறேன், அதை கூட தெரிவிக்க மாட்டேங்கிற, இதுக்கப்புறம் இப்பெல்லாம் நடந்துக்கிறேன் அவ்வளோதான், மரியாதை சொல்லு, இதுக்கப்புறம் நான் நடந்துக்க மாட்டேன்ற அது சொல்லு அப்படின்னோடனே, சரி இதுக்கப்புறம் அவள் விஷயத்தை தலையில்லை போதுமா அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. நீ விடுமா, அவள் எப்போ அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து டென்ஷனாக வர்றாரு நம்மளை. அடுத்து வந்து மீனா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. முத்து வந்து என்ன மீனா, ஏன் மீனா இப்படி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க, நடந்ததெல்லாம் நினச்சாவே வந்து ஒன்றுமே புரியல எனக்கு, ஆனால் மாமா எனக்காக எவ்வளோ வந்து நின்னார் பார்த்தீங்களா, அப்பா எப்போவுமே அப்படி தானே அப்படின்னோடனே, எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல மீனா, திடீர்னு பணம் கிடைக்குது, திடீர்னு 3 லட்ச ரூபாய் வந்து எடுத்து வந்து கொடுக்குறாங்க, இதுக்கு எல்லாத்துக்குமே கரெக்டாக இருக்க மாதிரி இல்லை அப்படின்னு நீங்கள் என்ன சொல்கிறீங்க எனக்கு புரியல, பார்க்கலாமா கரெக்டாக 3 லட்சத்தை எப்படி உடனே ரெடி பண்ணி குத்துச்சு, அது மட்டும் கிடையாது, ரெடி பண்ணி குத்துறே ஃபோன் வருது, இது மாதிரி 2 லட்சம் கிடச்சிச்சு வீட்டில் இருந்துன்னு சொல்லிட்டு, எனக்கு என்னமோ இதுக்கு பின்னாடி எல்லாம் பார்லாமா இருப்பாங்களோன்னு தோணுது அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாங்க. மீனா, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஆமாம் எனக்கு என்னமோ பார்லாமா மேலே தான் சந்தேகமாக இருக்குது, இந்த விஷயத்தில் ஏதோ சம்மந்தப்பட்டிருக்குது அந்த பார்லரம்மா அப்படின்னோடனே, நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையாக தான் இருக்கணும், ஏன்னா பார்லம்மா உடனே 3 லட்ச ரூபா கொடுக்குது, அது இல்லாமல் 2 லட்ச ரூபா வந்து கிடச்சிச்சின்னு சொல்கிறாங்க, அது எப்படி திருடு போன காசு கிடைக்கும், இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்லம்மா தான் காரணமும் எனக்கு தோணுது, பார்லம்மா வந்து நம்ம கண்காணிச்சா எல்லாத்துக்கும் விலை தெரியும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. இது எல்லாத்தையுமே கேட்டுறாங்க. ரோகிணி கேட்டு அதிர்ச்சிடுறாங்க. இவன் இப்படி கண்டுபிடிச்சான், நான் தான் இதுக்கெல்லாம் காரணம்னு எப்படி பக்காவாக சொல்கிறான், கரெக்டாக சொல்கிறானே, ஒருவேளை என்னை பற்றி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடுவானா, அது நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பதறி போகிறாங்க. அப்படியே பார்த்துட்ருக்காங்க. மீனா வந்து சரிங்க விடுங்க, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க.